உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கவும் தேவன் தந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். கடந்த ஒரு சில வாரங்களாக பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்களும் நானும் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீங்களும் நானும் பரலோக ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் புளித்த மாவாக இந்த உலகத்திலே இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி, அதே வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மார்க் 8:15 ஏரோதின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் ஏரோதின் புளித்த மாவு நம்மை கலங்கப்படுத்திவிடும் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே 4 வகையான மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஒன்று ஏரோதியர்கள். அவர்கள் என்னன்னா வேர்ல்ட்லி பீப்புள். அவர்கள் தேவனுக்கு தூரமாக இருந்த மனிதர்கள். இரண்டாவது கூட்டம் பரிசேயரும் சதிசேயரும். மூன்றாவது கூட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள். நான்காவது கூட்டம் சாமானிய காமன் பீப்புள். இந்த 4 கூட்டங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசங்களை செய்தார். 4 கூட்டங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமத்திலே பேசியதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏரோதின் மக்களை குறித்து அதிகமாக பேசவில்லை. அதை நம்ம தியானித்தோம். இந்த நாளில் நம்ம தியானிக்க போவது லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12:1 வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் அவருடைய சீஷர்களை நோக்கி சொல்றாரு, பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி. அதே தான் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 16:6 இவ்விதமாக சொல்லுகிறது, எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி. சீஷர்கள் என்னன்னா, புளித்த மாவு என்று சொன்ன உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அப்பம் கொண்டு வரல. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு அடுத்த 7வது வசனத்தை வாசிப்போம். தங்களுக்குள்ளே யோசனை பேசிக்கொள்ள அவங்க என்னதான் செஞ்சுருக்காங்க, திங்க் பண்ணாங்க, யோசனை தான் பண்ணாங்க. பட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பின் கர்த்தராக இருக்கிறபடினாலே அவர் நம்முடைய உள்ளங்களையும் உள்ளந்தெரியங்களையும் அறிந்திருக்கிறார். God is capable to see our heart as well as our mind. நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய இருதயத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வாசிப்போம் 8வது. யோசனை பண்ணிக்கிறது. ஏன் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கல, அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் திங்க் பண்ணுறீங்கன்னு. தொடர்ந்து வாசிப்போம். எத்தனை கூடையில் எடுத்தாங்க? 12 கூடை. கரெக்ட். அடுத்து இப்போ எத்தனை கூடையில் எடுத்தாங்க? 7 கூடைகள் எடுத்தாங்க. அப்போ முதலாவது அற்புதத்திற்கும் 2வது அற்புதத்திற்கும் உள்ள வித்தியாசம், முதல் அற்புதம் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு எத்தனை பேருக்கு போஷித்தார்? 5000 புருஷர்களுக்கு போஷித்தார் என்று சொல்லி. இந்த சம்பவத்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்கள்லையும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், யூதர்களுக்கு அடையாளமாக, இஸ்ரவேல் மக்களுக்கு அடையாளமாக செய்த ஒரு அற்புதம். ஏனென்று சொன்னால், இந்த அற்புதம் எந்த இடத்துல நடந்துச்சு? பெத்சைதா என்கின்ற இடம். அது யூதர்களுடைய காணியாட்சிக்கு உள்ளான ஒரு இடம். அடுத்த ஒரு ஸ்லைடில் பார்ப்போம், அந்த மேப் பார்ப்போம். எங்கே நடந்திருக்கு?
பெத்சைதா, அதாவது கலிலேயாவின் கடற்கரையில், அதாவது இந்த லேக்கில் நார்த்தன் சைடில் இருக்கக்கூடிய இடம் பெத்சைதா. இது இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல 5 அப்பத்தை கொண்டு எத்தனை பேருக்கு போஷித்தார்? 5000 பேருக்கு போஷித்தார். மீதியானதை எத்தனை கூடைகள் எடுத்தார்? 12. இந்த 12 என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? 12 கோத்திரத்தை அடையாளப்படுத்துகிறது. 12 கோத்திரம் என்று சொன்னோன்னா, இந்த 12 கோத்திரத்தில் லேவியை தவிர்த்து விட வேண்டும். லேவி காமன் பீப்புள். மற்ற அப்போ 12 பேர். யோசேப்பினுடைய 2 குமாரர்கள் எப்பிராயிம், மனாசே, இந்த 2 கோத்திரங்களாக பிரிகிறது. அப்போ 12 கோத்திரங்கள் ப்ளஸ் வேற யார்? லேவி கோத்திரம் இருக்குது. ஏன்னா லேவி கோத்திரத்திற்கு எது கொடுக்கல? காணியாட்சி கொடுக்கல, நிலத்தை பங்கிட்டு கொடுக்கல. இந்த 12 கோத்திரத்துக்கு தான் பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக இந்த 12 கூடைகளிலே நிரப்பினார்கள். இந்த 2வது சம்பவம், அதாவது எத்தனை? 7 மீன்களை கொண்டு, 7 என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது. இதை எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் புறஜாதியை குறித்து அடையாளப்படுத்துகிறது. இந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்துச்சுன்னா, தெக்கப்போலி என்கின்ற இடத்துல நடந்த ஒரு சம்பவம். இது யூதர்களுடைய காணியாட்சிக்குள்ளாக இல்லை, அது வெளியிலே இருந்தது. புறஜாதியாருக்கு அடையாளமாக செய்த ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை 7 கூடைகளிலே நிரப்பினார்கள். மேக்ஸ் கொஞ்சம் சரியாக வராது. 5 அப்பத்தில் 5000 பேர் கொடுத்தா 7 அப்பத்தை எத்தனை பேர் கொடுத்துருக்கணும்? 7000 கொடுத்துருக்கணும், இல்லை 4000 தான் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த 7 எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் முழுமையாக நம்மை புறஜாதியாரை தேவன் தன்னுடைய சித்தத்திற்குள்ளாக சேர்த்து கொள்கின்றார். ஆதியிலிருந்து பார்த்தா புறஜாதியாரை தேவன் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசத்தை எடுத்ததை நீங்களும் நானும் கண்டுபிடிக்க முடியும். இந்த 2 சம்பவத்தை குறித்து சொல்கிறாரு. இதை நீங்கள் அறியலையா? நான் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வேன்? நான் அற்புதத்தை செய்வேன். நான் அதை குறித்து சொல்லவில்லை. நான் எதை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறேன்? பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவு என்று சொன்னால் அவருடைய உபதேசம், அவருடைய காரியங்களை குறித்து, அவருடைய கேரக்டரிஸ்டிக் குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒரு விஷயம் கூட வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்போ அவருடைய உபதேசங்கள், அவர்களுடைய கேரக்டரிஸ்டிக்கை குறித்து நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ ஒரு கேள்வி, இந்த பரிசேயர்னா யார், சதுசேயர்னா யார்? பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்க கொஞ்சம் வாய் திறக்காமல் இருக்கணும். பரிசேயர்கள் யார், சதுசேயர்கள் யார்? ஓகே, பட் எங்கேருந்து வந்தாங்க? ஓரிஜின் எங்கேருந்து வந்துச்சு? அவங்க யார்? எந்த ட்ரைப் சேர்ந்தவங்க, எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க? சரி, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் எத்தனை பரிசேயர்கள் இருந்தாங்க? 6000. கரெக்ட், 6000 பரிசேயர்களும் 2000க்கு மேலான சதுசேயர்களும் இருந்தார்கள் என்று சொல்லி சரித்திர புஸ்தகங்கள் சொல்லுகிறது. இப்போ இந்த கூட்டம் யார்? பரிசேயர்கள் யார், சதுசேயர்கள் யார்? பழைய ஏற்பாட்டில் பார்த்தா இந்த கூட்டத்தை பற்றி எந்த இடத்துலையும் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷ பகுதியில் இந்த 2 கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கணுன்னா நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். பேர்ட்ஸ் ஐ வியூ ஆன் பைபிள் என்று சொல்லி நம்ம மெடிடேட் பண்ணோம். அங்கேருந்து அதனுடைய சரித்திரபூர்வமாய் நம்முடைய வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதில் குறிப்பாக சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். அட்டன் பண்ணவங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். முதலாவதாக, தாவீதின் காலத்தில் சமஸ்த இஸ்ரவேல் இருந்தாங்க, எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. தாவீது ஆட்சி செய்தார். அதன் பிறகு சாலமோன் தாவீதுக்கு பின்பு ராஜாவாக மாறினார். சாலமோன் அநேக பெண்களை திருமணம் செய்தார். குறிப்பாக இஸ்ரவேல் இல்லாத பெண்களை திருமணம் செய்தபடினாலே அவர்கள் வரும்போது எதையும் கொண்டு வந்துட்டாங்க? அவர்களுடைய விக்கிரகங்களையும் அவர்களுடைய உறவினர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஆகையினாலே எருசலேமிலே விக்கிரக ஆராதனை பெருத்து விட்டது.
கர்த்தர் சொல்கிறாரு, நான் இதை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி, உன்னுடைய கைகளில் இருந்து நான் ராஜ்யத்தை பிடுங்குவேன் என்று சொல்லி. ஆனாலும் தாவீதுக்கு கொடுத்த கட்டளையை அவர் நினைவு கூர்ந்து என்ன செய்கிறார்? ராஜ்யத்தை இரண்டாக பிரிக்கிறார். நார்த்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம் என்று சொல்லி. நார்த்தன் கிங்டமில் எத்தனை ட்ரைப்ஸ் போச்சு? 10 ட்ரைப்ஸ் போச்சு. சதர்ன் கிங்டமில் பெஞ்சமினும் யூதாவும். அப்போ இந்த லேவி கோத்திரம் என்னாச்சு அப்படின்னு கேட்கணும்ல. லேவி கோத்திரத்தை என்ன செஞ்சார்னா, லேவி கோத்திரத்திற்கு அவர்கள் காணியாட்சியை கொடுக்கல, நிலத்தை பங்கிட்டு கொடுக்காதபடினாலே ஒவ்வொரு கோத்திரத்திலும் 4 சிட்டிஸ், 4 நகரங்களை கொடுத்து அந்த இடத்துல லேவியர்கள் தங்குவாங்க. அந்த 4 பட்டணங்களிலே லேவியர்கள் இருந்து அந்தந்த கோத்திரங்களுக்கு வேதத்தை குறித்து அல்லது தோராவை குறித்து அவர்கள் போதிப்பார்கள். அப்போ எத்தனை சிட்டி பண்ணியிருப்பாங்க? 12 × 48, கரெக்ட். 48 சிட்டிஸை பண்ணாங்க. இப்போ நார்த்தன் கிங்டமில் எத்தனை சிட்டிஸ் இருந்திருக்கணும்? 40. சதர்ன் கிங்டமில் எத்தனை இருக்கணும்? 8 இருந்திருக்கணும். இப்போ இங்கேயும் லேவி கோத்திரம் இருக்கிறாங்க, அங்கேயும் லேவி கோத்திரங்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த நார்த்தன் கிங்டம், இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, சாலமோனுடைய மகனாகிய ரெகோபியாம் உடைய காலத்தில் இந்த காரியம் நடந்தது. சாலமோனின் ஊழியக்காரன் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லியிருக்கு ஜெரோபியாமை குறித்து. ஆனால் ஊழியக்காரன் இல்லை, அவன் ஒரு படை தலைவனாக இருந்தான். அவனுடைய தலைமையிலே நார்த்தன் கிங்டம் பிரிந்து போய்விட்டார்கள். ஏன்னா ரெகோபியாம் என்ன செய்கிறாரு? அதிகப்படியான டேக்ஸ் போட்டதுனால இந்த 10 கோத்திரம் சொல்லிச்சு, இனிமேல் உங்க கூட வேண்டாம், நாங்கள் தனியாக போயிடுறோம். அவர்கள் பிரிந்து போய்விட்டார்கள் 10 கோத்திரம். இந்த 10 கோத்திரத்துக்குள்ளேயும் யார் இருக்கா? லேவியர்கள் இருக்கிறாங்க. பிரிந்து வந்த இந்த 2 கோத்திரங்கள், யூதா பெஞ்சமின் கோத்திரத்திலையும் லேவி கோத்திரம் இருக்கிறார்கள். இப்போ நார்த்தன் கிங்டம் என்ன செஞ்சாங்க? ஜெரோபியாம் என்ன செஞ்சார்? இப்போ பலி செலுத்தணும்னா எங்கே தான் போகணும்? எருசலேமுக்கு போகணும். சதர்ன் கிங்டமுடைய கேபிட்டல் எருசலேமாக இருந்தது. நார்த்தன் கிங்டமுடைய கேபிட்டல் என்னவாக இருந்துச்சு? சேம் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சமேரியாவாக மாற்றி விட்டார்கள். அப்போ அந்த இடத்துல இவங்க போனால் என்ன செய்வாங்க? அங்கே போய் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் இங்கேயே பலிபீடங்களை கட்டி இங்கேயே ஆசாரியர்களை வைத்து அந்நிய தேவர்களை வழிபட வைத்து விட்டார். ஆகையினாலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நார்த்தன் கிங்டம் மேலே வந்துச்சு. அவங்க என்ன செய்கிறாங்க? அசிரியாவுக்கு அடிமைகளாக போகின்றார்கள். கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர்கள் கைகளில், அசிரியா கையிலே நார்த்தன் கிங்டமை ஒப்பு கொடுத்து விட்டார். இப்போ யார் தான் மிச்சம் இருக்கா? சதர்ன் கிங்டம் இருக்கிறது. சதர்ன் கிங்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக விக்கிரக ஆராதனைக்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொல்கிறாரு, உன்னுடைய சகோதரிக்கு நடந்ததை உனக்கு நல்லா தெரியும், நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பு என்று சொல்லி. ஆனால் இவங்க திரும்புகிற மாதிரி இல்லை. உடனே என்ன செய்கிறாரு? கர்த்தர் என்ன செய்கிறாரு? இவர்களை பாபிலோன் கையிலே ஒப்பு கொடுக்குறார். அப்போ அசிரியா என்ன ஆகுது? கிங்டம் கீழே விழுகுது, பாபிலோன் மேலே வர்றாங்க. அவருடைய பேர் என்ன? நெபுகாத்நேசர். அவர் மேலே வந்து அசிரியாவையும் பிடிச்சிட்டாரு, சதர்ன் கிங்டமையும் பிடிச்சிட்டாரு. அப்போ 3 ராஜாக்கள் டைமில் இந்த காரியம் நடக்குது. யார்? யோயாக்கின் அவருடைய பையன், யோசியாவினுடைய மகனான சிதேக்கியா. இந்த 3 ராஜாக்கள் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸல் ஆகி இவங்க என்ன செய்கிறாங்க? பாபிலோனுக்கு போய் விடுகிறார்கள். இப்போ பாபிலோனில் போய் இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு தோரா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்போ இவர்களை போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் மக்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். எந்தெந்த கோத்திரம் இருக்குது? இப்போ லேவி கோத்திரம் இருக்குது, யூதா இருக்குது, பெஞ்சமின் இருக்குது. இந்த 3 கோத்திரத்திலிருந்து வேதம் அறிந்த, தோராவை தெரிந்த மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் யாருன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து அவங்கள கூப்பிட்டு அவங்கள என்ன செய்கிறாங்க? பரிசேயராக மாற்றுகிறார்கள். பரிசேயர் பாராஸ் என்று சொன்னால் செப்பரேட்டட் ஒன் என்று சொல்லி அர்த்தம். அவர்களை பிரித்தெடுத்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த ஜனங்களுக்கு என்ன செய்கிறாங்க? போதிக்கிறாங்க, வேதத்தை போதிக்கிறாங்க. என்னென்ன தோரா, என்னென்ன செய்யணும், எது எது செய்யணும் என்று சொல்லி. இவங்க எங்கே போயிருக்காங்க? இப்போ பாபிலோனில் அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள். அடிமைகளாக அந்த இடத்துல இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்க? 70 வருஷம். ஏன் 70 வருஷம்? ப்ராஃபஸி எங்கே வந்துச்சுன்னா, ஒரு காரியம் வாசிப்போமா? 2 நாளாகமும் கடைசி அதிகாரம் 36 நினைக்கிறேன். 2 நாளாகவும் 36
21 வாசிங்க. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷம், நமக்கு நல்லா தெரியும், ஓய்வு நாள் தெரியும். 7வது நாள் வந்து ஓய்வு நாள், 7வது வருஷம் வந்து ஓய்வு வருஷம். வாசிங்க. தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. கர்த்தர் என்ன சொல்றாரு? ஓய்வு வருஷம்னு கொடுக்குறேன், 6 வருஷம் நீங்கள் பயிரிட்டு அறுவடை செய்யுங்க. இந்த 7வது வருஷத்தை எதுவுமே செய்யாதீங்க, அந்த நிலத்தை ரெஸ்ட் கொடுங்க. ஆனால் அந்த 7வது வருஷத்திற்கான பலனை 6வது வருஷத்துலேயே கொடுப்பேன். 6வது வருஷத்தில் 6வது வருஷத்துக்கும் கொடுப்பேன், 7வது வருஷத்துக்கும் கொடுப்பேன், 8வது வருஷத்துக்கும் வேணும் இல்லையா? 3 வருடத்திற்கான பலனை எப்போ கொடுப்பாரு? 6வது வருஷத்துலேயே கொடுப்பேன். 7வது வருஷத்தை என்ன செய்யணும்? நீங்கள் ரெஸ்ட்டாக லேண்டு கொடுங்க அப்படின்னாரு. நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க? 6வது வருஷத்தில் 3 படங்கும் எடுத்துக்கிட்டாங்க, 7வது வருஷத்துலேயும் பயிரிட்டாங்க. கடவுள் பார்த்தார், சரி இந்த இடத்துல எவ்வளோ வருடம் இருந்தாங்க? 490 வருடம் இருந்தாங்க. அப்போ 490 வருடத்தில் எத்தனை வருடம் இருந்திருக்கணும்? 70 இயர்ஸ் இருந்திருக்கணும். அந்த 70 இயர்ஸை இவர்கள் என்ன செய்கிறாங்க? பாபிலோனுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த லேண்டை என்ன செஞ்சிட்டாரு? 70 வருஷம் பயிரிடவில்லை, அறுவடை செய்யலை. கர்த்தர் அவர்களை நியாயம் விசாரிக்கின்றார். இந்த 70 வருஷம் முடிவில் நெபுகாத்நேசர் என்னார்? அவருடைய மகன் என்ன? பெல்தசார் வர்றாரு. பெல்தசார் நாட்களில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அந்த தேசத்தின் மீது வந்து மெடோ பெர்ஷியன் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெடோ பெர்ஷியன்லேருந்து பெர்சியன் வந்து சைரஸ் ராஜா வருகிறார். அந்த 70வது ஆண்டு நிறைவில் சைரஸ் ராஜா வரும்போது அவர் என்ன செய்கிறாரு? இந்த எருசலேம் மக்களை திரும்ப அனுப்புகிறார். யாருடைய தலைமையில்? செருபாபேல், யோசுவா அவர் வந்து சீஃப் பிரீஸ்ட்டு. தாவீதின் வம்சத்தில் வந்தவர் வந்து செருபாபேல். இந்த 2 பேருடைய தலைமைகளில் வர்றாங்க. கூட எஸ்ராலாம் வர்றாங்க. இவங்க வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பண்ணும்போது இந்த பரிசேயர்கள் என்ன செய்கிறாங்க? நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ ஆசாரியன் யார்? ஜோஷுவா. ஜோஷுவா என்ன செய்கிறாரு? அவர் லேவியர்களை எல்லாத்தையும் சேர்த்து அவர் அந்த 2வது டெம்பிளை கட்டி விட்டு அதுக்குள்ளாக எல்லா காரியங்களும் நடக்குது. ஆனால் இப்போ பரிசேயர் இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க நாங்களும் தான் செய்வோம், இப்போ தேவாலயத்தை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் லேவியர்கள். சினகாக் இருக்கு இல்லையா, ஜெப ஆலயம், அது யாருடைய கண்ட்ரோலில் போயிடுச்சுன்னா ஃபேரசி கையில் போயிடுச்சு. இப்போ இந்த 2 குரூப்பாக பிரிகிறாங்க. இவங்க என்னன்னா கிரேக்கர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருந்த மனிதர்கள், இவங்க தான் சதுசேயர்கள். செமாய் என்கின்ற கூட்டம் என்னென்னா பரிசேயர்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக தோராவை ஃபாலோ பண்ணுற கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னென்னா கிரேக்க கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள். இந்த சதுசேயர்கள் ஹிலால் குரூப்பில் நிறைய பேருக்கு ஹீப்ருவே தெரியாது, அவங்களுக்கு இந்த தான் தெரியும், கிரீக் தான் தெரியும். அதனால தான் இந்த செப்டோஜன் என்கின்ற ஒரு வேர்ஷன் டிரான்ஸ்லேஷன் அப்போ வந்துச்சு. ஹிலாலில் இருக்கக்கூடிய கூட்டம் சதுசேயர்கள் யார் தான்? ஒன்லி லேவியர்கள் மாத்திரம்தான். ஆனால் பரிசேயர்களுக்குள்ளே இருக்கிறதுல 3 கோத்திரமும் இருக்குது. லேவியும் இருக்குது, பெஞ்சமினும் இருக்குது, யூதாவும் இருக்கிறது. இப்போ இந்த 2 கூட்டமாக பிரிந்து விடுகிறார்கள். இவங்க சொன்ன மாதிரி பரிசேயர்கள் என்னென்னா லாவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய கூட்டம். அவங்க மோசே கொடுத்த எல்லா லாவையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. எத்தனை லா எழுதி கொடுத்தாரு? 613. 365 கட்டளைகள் என்னென்னா எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு, 248 கட்டளைகள் எதெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி. இந்த கட்டளைகளை தவிர ஓரல் தோரா இருந்துச்சு, வாய்மொழியிலே வந்த தோரா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷூ போடணுன்னா கூட அவங்களுக்கு என்னென்னா முதல்ல லெஃப்ட் சைடு ஷூ போடணும், அப்புறம் ரைட் சைடு ஷூ போடணும், அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லேஸை கட்டணும், அப்புறம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய லேஸை கட்டணும். இன்னும் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிட்டாங்க.
இப்போ லேஸே இல்லாத ஷூ வந்துருச்சுன்னா இப்போ அவங்களுக்கு கன்ஃபியூஷன், என்ன செய்கிறது, இப்போ லெஃப்ட் போடணுமா ரைட் போடணுமா. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ஓரல் தோரா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஓரல் தோரா அவங்க கொண்டு வந்தாங்க. அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றணும் என்று சொல்லி ஃபேரிசி சொல்கிறாங்க. இந்த சதுசேயர்கள் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவை கிடையாது, மோசே லாவை மட்டும் நாங்கள் பின்பற்றா போதும் என்று சொல்லுகிறவர்கள். இந்த பரிசேயர்கள் மறுமைக்குரிய காரியங்கள், உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல்லாம் கிடையாது, டைரெக்டாக நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடுவோம் என்று சொல்லுகிறவர்கள். இப்போ டெம்பிள் யார் கையில் இருக்குது, சதுசேயர்கள் கைகளில் இருக்குது. ஆட்சியும் அவர்களுடைய கைகளில் இருக்கிறதுனால அவங்க செல்வந்தர்களாக இருந்தார்கள். பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்கள் மிடில் கிளாஸாக இருந்தாங்க. இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி. முதலாவதாக வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 50 கேரக்டரை கொடுக்குறாரு பரிசேயர் சதுசேயருக்கு. 50 என்ன செய்கிறோம், சுருக்கி 12, 50 செஞ்சால் நைட் ப்ரேயர் ஆயிரும். அதனால் 50 12 சுருக்கி 12 ஹெட்டிங்குள்ளே கொண்டு வந்து இந்த காரியங்கள் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலிருந்து புளித்த மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி தியானிக்க போகிறோம். முதலாவதாக வாசிப்போம், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27, 28 வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல வேளைகளிலே இந்த பரிசேயர்களை பயங்கரமாக ஸ்ட்ராங்காக அவர்களை எதிர்த்தார். ஏனென்று சொன்னால் முக்கியமான ஒரு அதிகாரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்னதாக சொல்லப்பட்ட அந்த காரியம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். இந்த 23ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்போம். போதும். முதலாவதாக யார்கிட்ட சொல்கிறாரு, ஜனங்கள்கிட்ட, காமன் பீப்புள்கிட்டையும் தன்னுடைய சீஷர்கள்கிட்டையும் பேசுகிறார். 1 to 12 வசனங்களை இவங்க கூட, இந்த குரூப் கூட பேசுகிறார். முதலாவதாக சொல்கிறாரு, இந்த மக்கள் எப்படின்னா அவங்க ப்ரீச் பண்ணுறாங்க, ப்ரீச் பண்ணுறது அவங்க என்ன செய்கிறதில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க ஒன்லி ப்ரீச் பண்ணுவாங்க, அவங்க ப்ரீச் பண்ணுறதை அவங்க செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை காட்டிலும் தனக்கு கனம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் என்று சொல்லி 1 to 12 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களோடு கூட, தன்னுடைய சீஷர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். என்ன சொல்கிறாங்க, அவங்க ப்ரீச் பண்ணுறாங்க, அதை யாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது. மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு சட்டம், தனக்கு வரும்போது ஒரு சட்டம், அந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா இந்த சட்டமெல்லாம் யாருக்கு தான், மற்றவர்களுக்கு தான். இவர்களை பார்த்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், ஹிப்போக்ரட்ஸ். ஹிப்போக்ரட்ஸ் என்று சொல்வது ஆங்கில வார்த்தையல்ல, கிரேக்க பதத்திலிருந்து எடுத்துக்கொண்டது. கிரேக்க பதத்தில் ஹிப்போக்ரட்னா ஆக்டர்ஸ். அவங்க ஹோலியாக ஆக்ட் பண்ணுவாங்க, ஸ்பிரிச்சுவலாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்காது, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருக்காது, ஹோலினஸும் இருக்காது. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் ஹோலியை பற்றி தான் பேசுவாங்க. அவர்கள் என்ன போதிக்கிறார்களோ அதை அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதில்லை. இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ மார்க்கத்தை வழி நடத்துகிற அநேக ஊழியக்காரர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களை விட்டு விலக வேண்டும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அவர்களோடு கூட இருந்தால் என்ன ஆயிடுவோம், நம்மளும் புளித்த மாவு, அவர்களுடைய புளித்த மாவு நம்மை புளிக்க செய்துவிடும். அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல. யார் சொல்கிறா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அவங்க போக மாட்டாங்க. அவங்களோட கூட நீ சேர்ந்தனா நீயும் என்ன செய்ய முடியாது,
பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஆகையினாலே நீங்களும் நானும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இந்த மத்தேயு 23ஆம் அதிகாரம் நேரம் கிடைக்குமானால் நீங்கள் வீட்டில் போய் அடுத்த வாரத்தில் நீங்கள் படிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறார். அவர்களை குறித்து 7 முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அந்த இடங்களில் சொல்கிறார். முதலாவது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷன் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அவங்க மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்கிறது. ஒன்று, நீ வா, நீ வரலன்னா என்ன செய்ய, வர்றவனையாவது விடு. நீ வர்றவனையும் விடாமல் கதவுல நின்றுக்கிட்டு வர்றவனையும் விடாமல் செய்யாத. ஒன்று நீ வர்றதா இருந்தால் வா, நீ வரலன்னா என்ன செய், பேசாமல் நீ விட்டுரு. ஏரோதின் மக்களை போல் நீ விட்டுட்டேன்னா நான் உன்னை ஒன்றுமே சொல்ல போகிறது கிடையாது. நீ என்ன செய்கிற, வர்றவங்களையும் வரவிட மாட்டேங்கின்ற. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் கம்ப்ளைண்ட் இவர்களை குறித்து. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய ரெப்புடேஷன், தன்னுடைய காரியங்களுக்காகவே அவர்கள் ஊழியத்தை செய்கிறவர்கள். அவர்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக கடுமையாய் விமர்சிக்கின்றார். அவர்கள் எப்படியா, குருடர்கள் மற்றவர்கள் என்ன செய்ய முடியாது, வழிகாட்ட முடியாது. இவரே குருடனாக இருக்கிறாய், நீ எப்படி மற்றவர்களை வழி நடத்த முடியும்? இவங்க என்ன செய்கிறதுனா, இவங்களுக்கு தகுந்தபடி தோராவை என்ன செய்கிறது, மாடிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்து நிறைய பேர் வேதத்தையே இன்றைக்கி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்கிறார்கள். எந்த சர்ச்சுக்கு போனாலும் தைத்து இல்லாமல் சர்ச்சை கிடையாது. மாத பிறப்பு ஆகுதோ இல்லையோ, மாதம் என்ன செர்மன் தான் இருக்கும், தைத்து. அவர்களுக்கு தகுந்தபடி வேத வசனத்தை திரிக்கிறவர்களாய் இந்த பரிசேயர்கள் இருந்தபடினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இவர்களுடைய புளித்த மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அவங்க என்ன செய்வாங்களாம், கொசுவை வடிகட்டுவாங்களாம். எதை விட்டுருவாங்களாம், ஒட்டகத்தையே விட்டுருவாங்களாம். சின்ன சின்ன காரியங்களில் அவங்க தசம பாகம் கொடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அது செய்யணும், இதை செய்யணும் என்று சொல்லி அவர்கள் இருப்பாங்க. ஆனால் பெரிய காரியங்களை, கீழ்ப்படிதலை அவர்கள் விட்டு விடுவார்கள். அன்பு செலுத்துவதை விட்டு விடுவார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படிதலை விட்டு விடுவாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க, வெந்தயம் வாங்கினோன்னா அதில் என்ன செய்யணும், தசம பாகம் 10 வெந்தயத்தை எண்ணி காணிக்க கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய மக்கள். அவங்க வெளிப்புறமான ஒரு சுத்தத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சில திருச்சபைகளில் போனீங்கன்னா கலர் சட்டை போட்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். என்ன சட்டை தான் போடணும், ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும். மற்ற நாளில் போடலாம், நீங்கள் கருப்பு போடலாம். ஆனால் சர்ச்சுக்கு வரணுன்னா என்ன தான் போடணும், ஒயிட் அண்ட் ஒயிட். இல்லைன்னா போச்சு. ஒயிட் அண்ட் ஒயிட் போடலன்னா அவங்க சொல்லிடுவாங்க, நீங்களாம் மோட்சத்துக்கு போகவே முடியாது, கடவுளுடைய பிள்ளைகளே இல்லை, எப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்கன்னு. அவர்களுக்கு என்னென்னா, வெள்ளைக்கும் வெளிச்சத்திற்கும் வித்தியாசம் தெரியல. அவங்க வெள்ளையை என்ன நினச்சிருக்கிறாங்க, வெளிச்சம் நினச்சிருக்கிறாங்க. கருப்புக்கும் இருளுக்கும் வித்தியாசம் தெரியல. இருள் வேற, கருப்பு வேற. இந்த வித்தியாசம் தெரியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டுறது. கேட்டால் வெளிப்படத்தில் இருப்பாங்க, வெண்மையான வஸ்திரம் அது தரித்தவர்கள். அதனால் இங்கேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோங்க பிரதர், இங்கேருந்தே வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ தான் அங்கே போனால் கலர் ட்ரெஸ்ஸு தெரியாது. புறம்பான பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குற மக்கள். ஆனால் எதுக்கு முக்கியத்துவம் இல்லை, உள்ளான. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லி. அது மாத்திரம் இல்லை, அந்த ப்ராஃபெட்டுக்கு எல்லாத்துக்கும் இவர்களெல்லாம் எங்கள் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறாங்க. அந்த ப்ராஃபெட் சொன்ன காரியங்களை அவர்கள் மறந்து விட்டார்கள். தேவனை தேடு என்று சொன்ன காரியத்தை விட்டுட்டாங்க. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இவர்களுடைய புளித்த மாவுக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் படிங்க. மிச்ச காரியங்களை நம்ம சீக்கிரமாக பார்ப்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களால் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட
அவங்க என்ன செய்வாங்களாம், ட்ரெடிஷனலை பிடிச்சிக்குவாங்க. எங்கள் பாரம்பரியத்தில், எங்களுடைய திருச்சபை பாரம்பரியத்தில் இப்படி தான் வந்திருக்கு, அதனால் எது தான் கரெக்டு, அதுதான் கரெக்டு. வேதத்தில் சொன்னாலும் அது தப்பு, எதுதான் கரெக்டு. பாரம்பரியத்தை பிடித்து கொண்ட மனிதர்கள் இப்படி தான் செய்யணும், இதை தான் செய்யணும், அதை தான் செய்யணும் என்று சொல்லி பாரம்பரியத்தை பிடித்து கொண்டிருந்த இந்த பரிசேயருடைய புளித்த மாவுக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படிப்பட்ட பாரம்பரியத்திற்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த பரிசேயர்களை பார்த்து, இந்த பாரம்பரியத்தை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிறீங்க, அதை விட்டுருங்க, கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவதாக லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9-14 வசனங்களை வாசிப்போம். ஓமையை சொன்னார். இந்த ஓமை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓமை. யார் யார் 2 பேர் போனாங்க? ஆயக்காரனும் பரிசேயனும். ஆயக்காரன் 2 பேர் போகிறாங்க. பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணார்னு பார்ப்போம். 11வது வசனம். ஜெபம் பண்ணான். இவன் எங்க போறாரு? ஆலயத்துக்கு உள்ள போயிட்டாரு. உள்ள போய் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. என்ன சொல்றாரு? மற்றவங்கள போல இல்லை, நான் யாரு? செல்ஃப் ரைச்சஸ்னஸ். இதை குறித்து நம்ம பார்த்தோம். செல்ஃப் ப்ரைடு. நான் மற்றவர்களை போல இல்லை. பொதுவாக என்னன்னா, இவங்களை போல இல்லை, அவங்கள போல இல்லை, அதனால நான் என்னது? பரிசுத்தவான். எல்லாரும் காட்டிலும் நான் பரிசுத்தவான், அதனால நான் தி பெஸ்ட். ஸோ மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற மனிதர்களாக இந்த பரிசேயர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணான்னு பார்ப்போம். பரிசேயன் எங்க போய் ஜெபம் பண்றாரு? ஆலயத்துக்குள்ள இருக்கிறாரு. ஆயக்காரன் எங்க இருக்கிறாரு? ஆலயத்துக்கு வெளியில தூரமா நின்று ஜெபம் பண்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவன் அல்ல இவனே. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் பக்கத்தில் நிற்கிறாரு? ஆயக்காரன் பக்கத்தில் நிற்கிறார். அவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லி. மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு சுபாவம் மனிதர்களிடத்தில் இருந்தால் அவங்க எப்படிப்பட்ட ஸ்பிரிட் உள்ளவர்கள்? பரிசேயனுடைய ஆவி உடையவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களுடைய நியாயத்தை நாம் தீர்க்க வேண்டாம், அது கர்த்தர் மாத்திரம் தீர்க்க வேண்டும். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், அதை மாத்திரம்தான் நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி தான் ஃபோக்கஸ் பண்ணும். மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்கள் பரிசேயருடைய ஆவி உடையவர்களாக இருக்கிறோம். அவர்களுடைய புளித்த மாவுக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. 5வது ஹிப்போக்ரட்ஸ். அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 14-15 சொல்கிறாரு, அவங்க ஆக்டர்ஸ். அவங்க யாரா? ஆக்டர்ஸ். பரிசுத்தவான்களை போல காட்சியளிப்பார்கள். அவர்களுக்குள்ள என்ன இருக்காது? பரிசுத்தம் இருக்காது. அவங்க ஸ்பிரிச்சுவல் போல இருப்பாங்க, அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? ஸ்பிரிச்சுவல் இருக்காது. அவங்களுடைய என்னென்னா, மற்றவர்கள் முன்னாடி நான் பரிசுத்தவான் என்று சொல்லி காட்ட வேண்டும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறேன், நம்ம பரிசுத்தவான் என்று சொல்லி யாருக்கு முன்னாடி காட்டணும்? கர்த்தருக்கு முன்பாக காட்ட அழைக்கப்பட்டவர்கள், மனிதர்களுக்கு முன்பாக அல்ல. சரி, 6வது காரியம் போயிடுவோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுத்தாரே ஒழிய பாவிகளை வெறுக்கவில்லை. பாவிகளை அவர் வெறுக்கவில்லை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பாவிகளுக்கு ஒரு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்க கூட பேசவே மாட்டேன்னா அவங்கள எப்படி ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியும்? இவங்க பண்ணக்கூடிய காரியம் என்னென்னா, எடுத்தோடனே அவங்கள ஒரு பேரியர் போட்டுருவாங்க. ஒரு ரிலீஜியன் அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் பிரிட்ஜ் பிட்வீன் தி காட் அண்ட் ஹியூமன் இருக்கணும். இவங்க பேரியர் ஆயிடுவாங்க.
அந்த ஆவிக்கு நீங்களும் நானும் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்களும் நானும் இனம் கண்டு கொண்டு அவர்களை விட்டு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? விலகி தூரமாக இருக்கணும். நீங்கள் நினச்சிங்க அவங்கள நான் ரசிக்க போடுறேன்னீங்கன்னா அவங்கள நீங்கள் நடத்த முடியாது. அவங்க என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க? உங்களை வழி நடத்திட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்? அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கணும். சரி, அடுத்து 7வது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார். இவங்களுடைய காரியம் என்னன்னா, they boast about their own works. அவங்களுடைய கிரியைகளை குறித்து அவர்கள் அதிகமாய் மேன்மை பாராட்டுகிறவர்கள். நாங்கள்லாம் என்ன செய்கிறோம்? உபவாசம் இருக்கிறோம். நம்முடைய கிரியைகளினாலே தேவனை நீங்களும் நானும் பிரியப்படுத்த முடியாது. நம்முடைய உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58:6-7 வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 6-7 என்று சொல்லி நினைக்கிறேன். உகந்த உபவாசம், கர்த்தருக்கு உகந்த உபவாசம் இது. இவர்கள் என்ன செய்கிறாங்க? இவங்க பேர் உபவாசம் இருக்கிறது இல்லை, இது பேர் என்னது? நோன்பு. ஒரு லஞ்சை மிஸ் பண்ணி அந்த காசை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறது, இது நோன்பு. உபவாசம் என்பது எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்கு உகந்த உபவாசமாக இருக்க வேண்டும். இவர்கள் செய்கிற காரியமெல்லாம் என்னென்னா மனிதர்களிடத்திலே தங்களுடைய நிலைமையை உயர்த்தி கொள்வதற்காக செய்யக்கூடிய மனிதர்கள். இவர்களை குறித்து நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 8வதாக மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 1-2 வாசிப்போம். பசிக்காக சாப்பிட்லான்னு சொல்லி தோராவே சொல்லுது. இவங்க அதை மாற்றி சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? அறுவடை செய்கிறார்கள். அது தவறான காரியம் என்று சொல்லி பல நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம் மனிதர்களை நீங்களும் நானும் சந்திப்போம். இவர்களுடைய காரியமே என்னென்னா மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டும். சீஷர்கள் பசியாக இருக்குன்னு சாப்பிட்டாங்க. யாரே பார்த்துட்டு இருக்க கூட வர்றா? இயேசு கிறிஸ்துவே கூட போகிறாரு. அவருக்கு தெரியாத தோராவா இவங்களுக்கு தெரிஞ்சிட போது? தோரா எழுதி கொடுத்தவரே சும்மா இருக்கிறாரு. நம்மளால் என்ன செய்கிறது? அந்த தோராவை பிடிச்சிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட மனிதர்களுடைய புளித்த மாவுக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் கூட இவங்க யாரையே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்துவே ப்ளேம் பண்ணுறாங்க. அடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஒருவரை குணப்படுத்திட்டார். உடனே என்ன செய்கிறாங்க? இவங்க ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது? குணப்படுத்தக்கூடாது. குணப்படுத்துறதுனால என்ன செய்யணும்? சண்டே முடிஞ்சாதான், சண்டே அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்றாங்க. இவங்களுக்கு வரும்போது சண்டேவாவது சர்ச்சாவது சர்வீஸ் ஆகுது, எங்கே போயிடுவாங்க? வார்ட் சென்டரில் நேராக போய் உட்காந்துருவாங்க. மற்றவங்களுக்கு என்ன ரூல்ஸு? சண்டே போகக்கூடாது பிரதர், சண்டே ஹாஸ்பிட்டலுக்கு போகவே கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இவர்களை குறித்து இப்போ இது வரைக்கும் சீஷர்களை ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ யாரையே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவையே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. வாசிப்போம். அதே அதிகாரம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். இப்போ இவங்களுக்கு என்னென்னா பரிசேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார், பிசாசுகளை துரத்துறாங்க.
மக்கள் எல்லாம் யார் பின்னாடி போயிட்டாங்க? இயேசு கிறிஸ்து பின்னாடி போயிட்டாங்க. இதை இவர்களால் செய்ய முடியல. அதனால் என்ன செய்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாங்க, நீ யார்? பிசாசுன்னு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேலேயே பழி போட்டாங்க. நீங்கள் என்ன செய்ய பிசாசு பிடிச்ச ஆள்லையா நீ? ஏன் இது வருதுன்னா அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜெலஸ். 10வது காரியம், முதலாவதாக அவங்களுக்குள்ள பொறாமை வரும். பொறாமை வந்துச்சுன்னா அடுத்து என்ன வரும்? வெறுப்பு வரும். வெறுப்பு வந்துருச்சுன்னா என்ன செய்வோம்? கொலை செய்யவும் துணிவோம். அதை தான் இவங்க செஞ்சாங்க. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இப்போ முதல்ல என்ன வந்துச்சு? ஜெலஸ் வந்துச்சு. காயின் ரிலீஜன் இது. காயின் இப்படி தான் முதல்ல என்ன வந்தார்? பொறாமை வந்துச்சு. பொறாமை அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? வெறுப்பாக மாறுச்சு. வெறுப்பு வந்தோடனே கடைசி என்ன பண்ணிட்டாரு? கொலையை பண்ணிட்டார். இவங்க இப்போ என்ன செய்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யணும். இப்போ பரிசேயரும் சதுசேயரும் ஒருபோதும் ஒன்றா சேரவே மாட்டாங்க. இவங்க ஏதாவது சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? முடியாதும்பாங்க. அவங்க சொன்னால் இவங்க 2 பேரும் ஒத்து போன ஒரே விஷயம் என்னென்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும். அப்போ இந்த காரியம் ஏன் வருதுன்னா, மற்றவர்கள் செய்வதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறாருன்னா இவங்களால செய்ய முடியல. மனிதர்கள் அவர்களுக்கு பின்னாக போகிறத பார்த்தோன்னா அவங்களுக்கு பொறாமை. ஆகையினால என்ன செய்கிறாங்க? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கொலை செஞ்சுருங்க அப்படின்னு இவர்கள் வந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட புளித்த மாவுக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு கிடையாது. இந்த 12 காரியங்களில் ஒருவேளை உங்ககிட்ட 10 இருக்கலாம், என்கிட்ட என்ன இருக்கலாம்? 4 இருக்கலாம். அல்லது வைஸ் வர்சா, உங்ககிட்ட 4 இருக்கலாம், என்கிட்ட என்ன இருக்கலாம்? 10 இருக்கலாம். அட்லீஸ்ட் 1 இருந்தால் கூட அது என்னது? புளித்த மாவு. அது முற்றிலுமாய் நம்மை அழித்து விடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முற்றிலுமாய் அழித்து விடும். ஆகையினால நீங்களும் நானும் நம்மிடத்தில் என்ன இருக்குது? செல்ஃப் எக்ஸாமின் பண்ணணும். நம்ம இடத்துல இருக்கா? இன்றைக்கி வர்ஷிப்பில் பார்த்தோம், என்ன பாட்டு பாடினோம்? ஹீ இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் யூ. வி ஆர் ஆல் ஸ்டில் இன் ப்ராக்ரஸ். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட போதனைகளுக்கும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கடைசியாக 2 இருக்குது, அதை பார்த்து சீக்கிரமாக முடிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. ஏன்னா இருதயத்தை அறிந்திருக்கக்கூடிய கருத்து சொல்கிறாரு. இவங்க வாய் என்ன செய்யுது? துதிக்குது. ஆனால் அவங்களுடைய இருதயம் என்னது? தூரமாக இருக்கிறது. பல திருச்சபையில் நம்ம பார்த்துருப்போம் இல்லை? பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடக்கும், அப்போ தான் பைபிள் படிப்பாங்க. இன்னமும் இவங்களுக்கு 24 ஹவர்ஸில் டைமே இல்லாத மாதிரி அப்போ தான் உட்காந்து பைபிள் படிப்பாங்க. சரி, ஏதோ கர்த்தர் ஏதோ வசனம் சொன்னால் பார்க்குறதுல தப்பு கிடையாது. எந்நேரமாக உட்காந்து பார்க்கக்கூடாது பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டைமில். சரி, செர்மன் படிக்கும்போது சரி பைபிள் படிக்கணும், அப்போ கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவாங்க. இன்னும் என்ன ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பிரதர். இப்படிப்பட்ட மனிதர்கள் தேவனுடைய இருதயத்திற்கு தூரமாக இருக்கக்கூடிய மனிதர்கள். நீங்களும் நானும் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமே ஒழிய மனிதர்களுக்கு முன்பாக ஷோ ஆஃப் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து தேவன் கனம் செய்ய வேண்டுமே ஒழிய மனிதர்கள் கனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஹோமில் இருக்க எல்லா மனுஷங்களும் உங்களை பரிசுத்தவான்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லன்னா என்ன ஆகும்? புறம்பான இருளிலே தள்ளப்படுவோம். நீங்களும் நானும் தேவனை பிரியப்படுத்தியவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். இவங்களுக்கு என்னென்னா குழந்தைகள்லாம் பேசுது, இவங்கெல்லாம் ஓசன்னான்னு சொல்கிறாங்களேன்னு இவங்களுக்கு ரொம்ப கோபம்.
அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று சொல்லி இந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வேத வசனத்தை தனக்கு உகந்த வண்ணத்திலே அதை திரித்து மனிதர்களை அவங்க என்ன செய்கிறாங்க, வழி நடத்துகிறார்கள். இவர்கள் எல்லாரும் யார்? குருடர்கள். யாரை வழி நடத்துகிறாங்க? குருடர்களை வழி நடத்துகிறார்கள். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட பரிசேயருடைய உபதேசத்திற்கு, இப்படிப்பட்ட பரிசேயர்களுடைய காரியங்களுக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்களை இனம் கண்டு கொண்டு இவர்களை மாற்றலான்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா அவங்க என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க, உங்களை மாற்றிடுவாங்க. ஸோ இவர்களுக்கு நீங்களும் நானும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். அதற்காக அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களிடத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.